ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவை வச்சு மசியல் செய்ய போகிறோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைகளுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ET Action Family. இப்போ இந்த கத்திரிக்காய் மசியல் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. கத்திரிக்காய் நம்ம எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். முத்தின கத்திரிக்காய் இல்லாமல் நல்லா விதை இல்லாத கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மசியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் போடணும். அதை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு பாருங்கள், ஒரு 20 பல்லுக்கிட்ட உரித்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன், 2ஆகவே கிள்ளி வச்சுருக்கேன். அதே போல் தான் காஞ்ச மிளகாவும் 4 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். புளி பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தக்காளியும் சேர்க்கணும், புளியும் சேர்க்கணுங்க இந்த மசியலுக்கு. தக்காளி பழம் நல்லா பெருசாக இருந்தால் 2 பழம் போதும், மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் நல்லா வதக்கிட்டு விசில் விட போகிறோங்க. இப்போ நல்லா குக்கர் ஹீட் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பொரியவும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் அது கூடவே சேர்த்துடலாங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மசியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கிறலாங்க. புளி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இந்த பூண்டு, தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கலாங்க. வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிறலாம். இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கையில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அது கூட சேர்த்தே வதக்கிக்கிறலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா ஒரு 1/4 வாசி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நம்ம போட போகையில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. முன்கூட்டியே நம்ம நறுக்கி வச்சோம்னா கருத்து போயிடும். அதனால் இங்கே பாருங்கள், நான் வதங்கிக்கிட்டு இருக்கையிலேயே தான் கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கிறலாம் நல்லா. இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கையில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது மசியலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதே போல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால தான் நான் கம்மியாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியுமே இதுக்கு ரொம்ப அதிகம் தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்க்க போகிறேங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்து பார்க்குறேன். பாருங்கள், 1 கிளாஸ் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு காரமும் கரெக்டாக இருக்குங்க, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறேங்க. 3 விசிலில் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததை நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கிறலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை மசிச்சிடலாம். எல்லாமே மசிஞ்சிருங்க. நம்மளுக்கு போட்டிருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் முதற்கொண்டு நல்லா மசிஞ்சிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதை விட சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடல ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே மசிச்சாச்சுங்க. மசிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக தாளிப்பு விட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதற்கு ஊற்றிக்கிறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இது கத்திரிக்காயில் செஞ்சோம்னே தெரியாதுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.